திருச்சி கரும்பலகை காவலர்கள் பெருமையுடன் வழங்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் இருமதிப்பெண் வினாவிடை பாகம் 3. பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் யாவை? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை 80, கனிச்சாறு, மகப்புகுவஞ்சி, பள்ளிப் பறவைகள். ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் 4 எழுதுக. கோல், நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. தூறு, குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி. தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி. அடி, புலி, வேம்பு முதலியவற்றின் அடி. கோதுமையின் வகைகள் யாவை? சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை, தமிழ் எவ்வாறு வளர்ந்தது? தமிழ் இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்கப் பலகையில் அமர்ந்து சங்கப் புலவர்களால் காக்கப்பட்டது. கடல் எத்தகைய சங்குகளை தருகிறது? வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. இரட்டுற மொழிதல் என்றால் என்ன? ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். வேறு பெயர் ஸ்லேடை. வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. வேங்கை மரம் பொதுமொழி. வேம் கை வெந்த கை தொடர்மொழி.
மொழி எத்தனை வகைப்படும்? அவை யாவை? மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. காற்றுக்கு வேறு பெயர்கள் யாவை? வளி, தென்றல், புயல், சூறாவளி, காற்று. காற்று எத்தகைய வாசனையுடன் வரவேண்டும் என பாரதியார் பாடுகிறார்? காற்றானது மகரந்தத் தூளை சுமந்து கொண்டு வரவேண்டும். மனத்தை மயங்கச் செய்யும் விதமாக நறுமணத்துடன் வரவேண்டுமென்று ஆசிரியர் அழைக்கிறார். மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. மா அல் பொருள் பெரிய இருள். இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். முதிய பெண்கள் தெய்வத்தை எவ்வாறு தொழுதனர்? முதிய பெண்கள் மிகுந்த காவலை உடைய ஊர்ப்பக்கம் சென்று மலர்ந்த முல்லைப்பூக்களையும் நாழியில் நெல்லையும் கொண்டு வந்து தெய்வத்தின் முன் தூவி தெய்வத்தை வணங்கினர். விருந்தோம்பல் என்பது என்ன? தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முக மலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இடமும் கொடுத்தல், அவர்களிடம் அன்பு பாராட்டுதல், இவையே விருந்தோம்பல் எனப்படும். விருந்தினர் என யாரை அழைக்கலாம்? முன்பின் அறியாத புதியவர்களையே விருந்தினர் என அழைக்கலாம். யாப்பின் உறுப்புகளை கூறுக. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. நால்வகை பாக்களை
கூறுக. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பாவின் வகைகளை கூறுக. வெண்பா 5 வகைப்படும். அவை யாவன: குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பஹ்ருடை வெண்பா ஆகியவை ஆகும். ஆசிரியப்பாவின் வகைகளை கூறுக. ஆசிரியப்பா 4 வகைப்படும். அவை யாவன: நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா ஆகியவையாகும். தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார்? நாள்தோறும் சுமக்கும் தலைச்சுமைதான் தலைக்கணமே வாழ்வு என்று சித்தாளின் வாழ்வை குறித்து நாகூர் ரூமி கூறுகிறார். யாருடைய தலையெழுத்து கற்காலமானது? இன்றைய காலம் பொற்காலமாக உலகில் எல்லோருக்கும் அமைந்தாலும் சித்தாளாக வேலை செய்பவளின் தலையில் எழுதியிருப்பதோ கற்களை சுமக்கும் காலம் மட்டுமே. பாடான் திணை என்றால் என்ன? பாடு ஆண் திணை, பாடான் திணை. பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணையாகும். நன்றியுடன் கரும்பலகை காவலர்கள் சார்பாக சைவ சர்க்குணன்.